இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுல தொடக்கத்துல இருந்தே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, நீண்ட நெடிய நாள் நீடிக்கக்கூடிய கூட்டணி, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் கிட்ட வர ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரதை பார்க்க முடியுது. குறிப்பா காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப பார்க்கும்போது வேல்முருகன் அவர்கள் கூட்டணியில இருந்து வெளில போயிட்டாரு. அவர் 3 சீட் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். இவங்க 1 தான் கொடுப்போம்னு சொல்லும்போது வெளில போறாரு. சிபிஐஎம்முக்கும் நிறைய அதிருப்தி இருக்கு, விசிகேவுக்கும் அதிருப்தி இருக்கு. அப்புறம் சிபிஐஎம்மோட அலைன்ஸை நேற்று ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 5 சீட் அப்படின்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. விசிகே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போக போக கொஞ்சம் சிக்கல்கள், முரண்கள்லாம் வர ஆரம்பிக்குதோ? அது யதார்த்தம் தானுங்க. நீங்கள் எல்லையை மீறி ஒரு கூட்டணியை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ சொந்த கட்சிக்காரங்க ஃபர்ஸ்ட் அப்செட் ஆவாங்க. பட் கட்சி தலைவர் நீங்களாக இருக்க காரணத்தினாலையும் அதாவது முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால அந்த கோபத்தை காட்ட முடியாது. இப்போ என் சீட்டை எடுத்து தானே நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் கொடுக்குறீங்க, எங்கள் சீட்டை எடுத்து தானே நீங்கள் மனோஜ் பாண்டியனுக்கு கொடுத்தீங்க, எங்கள் சீட்டை எடுத்து தானே ஒருத்த நாட்டில் இப்போ கொடுக்க போகிறீங்க. இது எங்கே அப்படின்றது அங்கே திமுக ஆளை நீங்கள் பொருத்தி பாருங்கள். இப்போ தேனியில் ஆல்ரெடி அங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பிரச்சனை இருக்குது. ஐயா மகாராஜன் நினைக்கிறேன், மகாராஜன் அவர்களுக்கும் இவர் எம்பி தங்கத்தமிழ் செல்வனுக்கும் பிரச்சனை இருக்கு. இது இல்லாமல் அங்கே லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு. அப்புறம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கம்ப ராமகிருஷ்ணன் தேனி, அந்த மாவட்டமே சின்ன மாவட்டம். அதில் மொத்தம் 4 எம்எல்ஏ தொகுதி தான். அந்த 4 எம்எல்ஏ தொகுதியில் 4 பேர் இருக்கிறாங்க திமுகவில். இதில் யாருன்னா ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லை ரெடி பண்ணி அவங்கள ஒரு தலைகர்த்தாவா ஆகணுன்றது அவங்களோட ஆசை. ஆனால் தலைமை அதுக்கு வழி செய்யாமல் 4 பேரையும் காலி பண்ணுற மாதிரி தூக்கி ஓபிஎஸ்ஸை மேலே வச்சிட்டிங்க. அது ஏற்கனவே சண்டையும் இருக்கு, அவங்க 2 ஏற்கனவே பங்காளிப்பாக பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் இது வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒரு பத்திரிகையாராக அது வேலை செய்யாதுன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். அதாவது ஒரு கூட்டணி அப்படின்றது ஒன்று, சொந்த கட்சியினுடைய அமைப்புன்றது வேற. 1000 இருந்தாலும் ஒரிஜினல் தான், இன்னொன்று இடத்துலேருந்து வந்தது டூப்ளிகேட்டு தான். நீங்கள் என்ன இப்போ அண்ணாரி வளத்தில் போயிட்டு பா பழைய திமுக காரங்களாம் கை தூக்குங்கப்பா அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ சார் எல்லாருமே கரெக்ட், ஒர்க் அவுட் ஆச்சு. 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்து தோத்து போனதுக்கு அப்புறம் தானே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு எதுக்கு இப்போ நானே கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாதுங்க. திமுகவோட பிரச்சாரத்தோடு பார்க்கும்போது 10 தோல்வி பழனிசாமி, அவர் அதிமுக பாஜக விழுங்கிவிடும், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாது, 2.0 200 சீட்டு ஜெயிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு ஓபிஎஸ், உங்களுக்கு எதுக்கு மனோஜ் பாண்டியன், உங்களுக்கு எது வைத்திலிங்கம், உங்களுக்கு எதுக்கு பிரேமலதா விஜயகாந்த், எதுக்கு இவங்களெல்லாம் சேர்க்குறீங்க? அப்போ அடிப்படையில் உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல உள்ள அதிமுகவை பார்த்து. அதே ஒரு அந்த சைடு ரொம்ப கிள்ளுக்கிற மாதிரியும் பேசுகிறீங்க, இந்த சைடு அதிமுக ஒரு பொருளே இல்லைன்றீங்க. ஆனால் செய்கிற சேஷ்டெல்லாம் பார்த்தா அதிமுகவை எதிர்த்து களமாடுறதுக்கு AK-47 தான் வாங்கி வச்சுக்கோ, ரைஃபிளுக்கு தான் வாங்கி வச்சுக்கோ. ஐயா ஆல்ரெடி அந்த பீரங்கி அதுவும் இருக்கட்டும், இது ராக்கெட் லான்ச்சர் என்ன ஐயா பண்ணுறது, அதுவும் யூஸ் ஆகும். அப்புறம் அந்த பிக் பாக்கெட்டு இந்த பிளேடு ஒருத்தர் வச்சுருக்கா, அந்த பிளேடு வாங்கிட்டு வாங்குவோம். எதுக்கு இல்லை, அது இப்போலாம் தேவைப்படும். அப்போ ஒரு போர் யுக்திக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தளவாடல் சாமானும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்களா? அப்போ உண்மையிலே உங்களுக்கு எதனால் இதை செய்கிறீங்கன்ற அந்த கேள்வி வருது இல்லையா? அதை எடுத்த உடனே சொன்னீங்க. இந்த மாதிரி என்னன்னா, அளவுக்கு மீறி கட்சிகளை சேர்க்கும் போது பிரச்சனை வருன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா? அளவுக்கு மீறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஓவர் காஷியஸா இருக்கார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை என்னன்னா, திமுகவுக்கு அந்த தேவையும் இருக்கு, கொஞ்சம் வீக்காவும் இருக்காங்க. ஸோ இந்த கட்சிகள்லாம் தேவை இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதை சார்? அதாவது யதார்த்தத்தை பார்க்கும்போது இந்த தேர்தல் ஒரு கடுமையான தேர்தல். முதல்வரோட உழைப்பை நான் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. மற்ற அமைச்சர்களால் கெட்ட பேர் வந்ததுக்கும் சேர்த்து அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. இங்கே என்னென்னா ரொம்ப பியூட்டி என்னென்னா, அமைச்சர்கள் பண்ணுற ஊழல்னாலையும் அமைச்சர்கள் கல்லா கட்டி பிரச்சனையானது முதல்வரை அந்த ஆன்டி இன்கம்பன்சி போய் அங்கே தாக்கலை. இல்லை, அது வெற்றிகரமாக அவர் அவரோட இமேஜை காப்பாற்றிட்டார். அப்படி பார்க்கலாம். இல்லைன்னா அதிமுகவோட ஃபெயிலியர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதிய அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த விமர்சனங்களையும் குற்றச்சாட்டையும் இன்னும் அதிதீவிரமாக பயன்படுத்தலை. அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அந்த கேப் இருக்குது. சரி, ஒருவேளை இப்போ பார்த்துட்டாங்க, திமுக ஆட்சி என்னன்றது பார்த்துட்டாங்க.
திமுக மீது இல்லை ஸ்டாலின் ஐயா மீது ஒரு சிம்பத்தி இருந்தது போன தேர்தலில். ஒரு வாட்டி அவர் முதல்வராக ஆகட்டும், சென்னைக்கு நிறைய பாலங்கள் கொடுத்தாரு, மேயராக இருந்தபோது சென்னையை வந்து அழகுபடுத்தினார். ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர் என்ன பண்ணல, உழைக்கலையா? எதிர்கட்சி, அதாவது கலைஞரோட மகன் என்றே பார்க்கணுமா, இல்லை இவ்வளோ நாள் அரசியல் இருந்தவருக்கு அவருக்கு அந்த தகுதி அந்த வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறதான்னும் போது இல்லை அரசியல் வாரிசாக பார்க்காம நாட்டின் முதலமைச்சராக வரட்டும் அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்தாங்க. இப்போ பார்த்துட்டாங்க. பார்த்ததுல என்ன சில பல பிரச்சனைகள்னா, பேசப்படாத சொல்லப்படாத இல்லை ஊடகத்தில் அதிகமாக விவாதம் பண்ணாதுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல உயிரே போகிற அளவுக்கு பாலியல் சீண்டல் துன்புறுத்தல் இருக்குது. அப்போது கள்ளக்குறிச்சி சாராய சாவு இருக்குது, அங்கே பொள்ளாச்சி சீண்டல் அதிமுகவில் இருந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருந்தது, அதெல்லாம் பேசு பொருளாச்சு, பிரச்சனையாச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து எதுவுமே ஆகலை. பல்லு பிடுங்குற அதிகாரி இன்னமும் இருக்கிறாப்புல, துப்பாக்கி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் சுட்ட ஒரு அதிகாரி இன்னமும் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இருக்கிறாங்க. அப்போ காவல்துறையின் மீது நீங்கள் எதுவுமே பண்ணல. காவல்துறை ஒரு முக்கியமான துறை அல்லவா? ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்போ போதை கஞ்சா நாட்டில் அதிகமாக இருந்தால் பரவாயில்லையா? பாஜக வரக்கூடாதுன்ட்டுன்னு எல்லா விஷயத்தையும் பாஜக மேலேயே சொல்லி 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 இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக வந்தாலும் பரவாயில்லன்ற சூழல் ஏற்பட்டுறக்கூடாது. பாஜக, அதாவது நீ இப்போ இந்த தேர்தலில் ஒரு வேளை திமுக தோக்குதுன்னா அதுக்கு அதுதானே அர்த்தம். பரவாயில்ல, 27 சீட்டில் தாமரை கொஞ்சம் மந்துன்னு போட்டோம், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க சார். ஜனங்க தான் இறுதி ஓனர். நம்ம என்ன போய் பிரச்சாரம் பண்ணாலும் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் அதில் ஒரு யதார்த்தம், அதில் ஒரு ஃபேக்ட் இருந்தால் தான் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. நிறைய நேரத்தில் வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் அதிகமாக செலவு பண்ணி தோத்த வரலாறு இருக்கு நாட்டில். நான் பேர் சொல்ல விரும்பலை. ஐயா வசந்தகுமார் செல்வந்தர், செலவு பண்ணி தேர்தல் நிற்பார், ஆனால் ஜெயிப்பார். அவருக்கு ஈக்குவலாக இல்லை அவரை விட அதிகமாக செலவு பண்ணி தோத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதே தமிழ்நாட்டில். ஏன்? இப்போ பணம் ஒண்டி தேர்தலில் வெற்றி பெறாது, ஒரு குணமும் இருக்கும். அப்போ பணமும் குணமும் சேர்ந்தா அது செட் ஆகும். இல்லை குறைந்தபட்சம் குணமாவது இருந்தாலும் வாக்கரசியல் இல்லைனாலும் ஒரு நல்ல அரசியல் ஐயா நல்ல கண்ணு போல பண்ணலாம். இது எதில் சேர்க்கறதே தெரியல இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல். எது பாசிச பாஜக. சிபிஎம்முக்கு சீட்டை ஒரு சீட்டு கொடுக்கறது கூட பாசிச பாஜக. அதாவது கிட்னி திருட்டில் ஒரு எம்எல்ஏ மாட்டுவாங்க, இல்லை அவர் பேர் அடிபடும். ஒரு எம்எல்ஏ வந்துட்டு போய் இண்டஸ்ட்ரியில் போய் ரவுடி மாமூல் கேட்டு பிரச்சனை பண்ணுவார். அங்கே இருக்கிற ஜிஎம் லெவலில் இருக்கிறவங்க சிசிடிவி எடுத்து வெளில போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தை கல் எடுத்துன்னு அடிக்கிற வர்ற மாதிரி காட்சி வரும். சாதாரண மக்களை வந்து ஒருமையில் பேசுகிற மாதிரி காட்சிகள் வரும். குவாரி பிரச்சனை நடக்குது, குவாரி போகிற இடத்துல ஒரு எம்எல்ஏ வந்துட்டு மண்டையை இது பண்ணுறாரு. இவ்வளோலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பெருசாக இல்லை. இந்த சிபிஎம்க்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல தான் பாசிச பாஜக உள்ள வந்துட்டு. சார், பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது ஏகப்பட்ட இஷ்யூஸ் பெருசாக வெடிச்சது. ஆட்சி சரியில்லைன்ற ஒரு சூழல்லாம் இருந்தது. ஒரு ஹைப் அப்போ கிரியேட் ஆச்சு. இப்போ லானோட இஷ்யூ இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது பெரிய பேசு பொருள் ஆகலைன்னு நீங்கள் அது ஏன் ஆகலைன்னு நினைக்கிறீங்க? சார், ஊடகத்துக்கு வந்து நிறைய அழுத்தம் இருக்குங்க. ஊடகத்தில் வந்துட்டு பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. நிறைய ஊடகங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரிய தலைவலியே பெரிய பிரச்சனை என்னென்னா, என்றைக்கு அரசியல் கட்சிகளே ஊடகத்தை வந்து நடத்த ஆரம்பிச்சதோ அது அன்றைக்கி தான் அது சிக்கலாச்சு. அப்போ பெரிய ஊடகங்கள்ன்றது வந்து அரசியல் சார்பு இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னா அது ப்ராக்டிக்கலாக அவங்களால பண்ண முடியல. இப்போ ஓனருங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க, ஆசிரியர்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க, அது கரெக்டாக வரல. சரி, அப்படி மீறி வந்து ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா அதை அந்த நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை எதிர்க்கட்சி தலைவரோ அதை அங்கீகரிக்கும். இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஊடகத்துக்கு சாதகமாக பேசுகிறாரு, கேளுங்கன்றாரு. நாளைக்கு அவர் முதலமைச்சராக வரும்போது ஊடகத்தை இதே நெறியோட இதே நடுநிலையோட அவர் அணுகுவாரானா அது 100% கேரண்டி யாருன்னா கொடுக்க முடியுமா? என்ன நடக்குது நாட்டில்? முதலமைச்சர் ஆகிட்டோன்னா அவங்க பிஸி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற காவல்துறை போட்டு ஊடகத்தை அமுக்க பார்க்கும். ஊடகத்தில் ஒரு செய்தி வருதுன்னா முதலமைச்சர் என்ன பண்ணணும்? இது மாதிரி செய்தி வந்துக்குது, இது என்ன, யார் இதுக்கு காரணம், தனியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். செய்தி வெளியிட்ட ஊடகத்து மீதே கைது, ஊடகத்தில் இருக்கிறவங்கள டேட்டா கொடு, உனக்கு யார் பேசினா அவங்கள போய் மிரட்டுறது உருட்டுறதுன்னா அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து தப்பை மறைக்க தானே பார்க்குறீங்க. அப்போ எப்படி ஊடக வெளிச்சம் வெளியில் வரும்? சார், ஃபஸ்ட்டு தப்பை உணர்ந்தாதான் அதை சரி செய்ய முடியும். தப்பே நடக்கலை அப்படின்னு முட்டு கொடுத்தா எப்படி சரி செய்ய முடியும்? போன பீரியடில் அதிமுக என்ன தப்பு பண்ணாங்க? இதே விளம்பரம் அவங்களும் கொடுத்தாங்க ஓரளவு. ஆனால் இவ்வளோ அழுத்தம் கிடையாது, அந்தளவுக்கு கைதிகளும் அது மாதிரி கிடையாது. ஆனால் இந்த விளம்பரத்தை வச்சு ஜெயிக்கலான்னு அவங்களும் ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்களால ஜெயிக்க முடிஞ்சதா?
அன்னைக்கு வந்து எல்லாமே சாதகமாக ஒரு சைடு பார்த்தா இபிஎஸ்க்கு அரசியல் வரிசை இல்லை, புதுசாக ஒரு ஆள், சாமானியன், இந்த இந்த இதெல்லாம் இருந்ததில்ல. ஏன் ஜெயிக்க முடியல? எங்கேயோ எதையோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுதான் மக்கள் கொடுத்தாங்க கூலி. நீங்கள் தப்பு பண்ணிட்டு நான் இலவசமாக அத்தை கொடுத்தேன், நான் மணல் கடத்துவேன் அங்கே இப்போ ஒரு மணல் குவாரி ஒரு இடத்துல நடக்குது, சுத்து பத்தத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டன்றது யாருன்னா ஒரு அரசியல்வாதி உணர்ந்துருப்பாங்களா? ஒரு க்ரஷர் இருக்குன்னா பொழுதுக்கும் வீட்டில் மண் இருக்குங்க, சாப்பிடும்போது நரன்னு இருக்குங்க, குடிக்கிற தண்ணியில் சாம்பல் வாசனை வருங்க. இந்த வாழ்க்கைய ஒரே ஒரு நாள் எதனா ஒரு அமைச்சர் வாழ்வீங்களா? பொழுதுக்கும் டர்ன்னு சவுண்டு வரும், பொழுதுக்கும் வீட்டில் வைப்ரேஷன் இருக்கும். என்ன பாவம் பண்ணாங்க அவங்க? ஒரு மலைக்கு பக்கத்தில் வீடு கொடுத்துன்னு இருக்கிறது ஒரு தப்பா? அவனுங்களே ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, விலைவாசி கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு கடன்பட்டு உடம்பட்டு எப்பயோ வாங்கியிருப்பாங்க, அங்கே ஒரு க்ரஷர். அப்போது இயற்கை ரீதியாக நீங்கள் எவ்வளவு சிக்கல் கொடுக்குறீங்க? அப்புறம் தண்ணி பிரச்சனை. இப்போ நிறைய இடத்துல இப்போ சம்மர் வரணும்னா இப்போ சம்பில் தண்ணி வர்றது கிடையாது. இப்போ இது போய் சொன்னால் தேர்தல் வேலையில் பிஸியாகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ குடிய தண்ணி வரலப்பா, இல்லை தேர்தல் வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், போன வருஷம் வாங்கினது வீடு ஃப்ளாட்டு ஏப்ரல் மாதம் மே மாதம் அந்த இதெல்லாம் பண்ணணும், தேர்தல் வேலையில் பிஸியாகிறோம்ப்பா. நடக்குதா இல்லையா நாட்டில்? அப்போது தேர்தலுக்கு முன்னாடி லஞ்சத்தை வாங்கின்னு லேட் பண்ணிங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, கொள்கையே பேசிட்டு இந்த பேசிக் பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த அடிப்படைகள் இதெல்லாம் சரி செய்யறது யாரோட வேலை? இப்போ நீர் மேலாண்மை நம்ம கோடிக்கணக்கில் காசு கொடுத்து திட்டங்கள் போடுறோம், டீசாலினேஷன் ப்ரொஜெக்ட். நமக்கே ராஜராஜ சோழனோ இல்லை நம்ம தாத்தா கரிகா பெருவளத்தான் அவங்க கொண்டு வந்த அந்த குடிநீர் திட்டங்கள் நமக்கு வரமாட்டேங்குது. குடிமராமத்து மேலே நமக்கு என்ன ஒரு நோக்கமே போல. கிராமங்களில் குடிமராமத்து பண்ணதா சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்ணுறாப்புல. ஈரோடில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், செங்கோட்டை இல்லைனாலும் கோபிச்செட்டிப்பாளையம் உறுதின்றப்ப எதை வச்சு அங்கே சொல்கிறாப்புல அப்படின்னா கேட்டால் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க கட்சிக்காரங்க, அந்த குடிமராமத்து அங்கே பண்ணியிருக்கிறாரு, அதிக காசு கிடையாது, டெண்டர் கிடையாது, சிமெண்ட் போட்டு பூசல, கிராம மக்கள் வண்டல் மணல் அங்கேருந்து எடுத்து ஆழம் பண்ணி அந்த வண்டல் மணலை தூக்கி போய் விவசாய நேரத்தில் போட்டு மேடு ஏற்றுறாங்க. இவ்வளோதான் காசு செலவு பண்ணுது, கிராம மக்களுக்கு போகுது, தண்ணி நீர் ஆதாரம் எக்ஸ்ட்ரா ஆகுது, அங்கேருந்து ஓடையிலேருந்து தண்ணி போகுது. இது பண்ணலாம்ல? ஏன் ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சி காலத்துல நிறைய இஷ்யூஸை கையில் எடுத்து பேசுறாங்க, மீடியாவும் அஃப்கோர்ஸ் இது கோஆப்ரேட் பண்றாங்க. ஆனா ஒரு எதிர்கட்சியா ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ரோலும் பிளே பண்ணாரு. இப்ப அதே மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவான எதிர்கட்சியா அதிமுக செயல்படுதா? இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரா? அது அடுத்த துல்லியமான கேள்விங்க. எதிர்கட்சியாக செயல்படுறதுல திமுகவோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 90% அண்ட் அபோவ் இருக்கும். நீங்கள் ஃபுல் டாஸ் பால் போட்டாலும் சரி, யாக்கர் போட்டாலும் சரி, ஏறி ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிப்பாங்க, டிஎம்கே ஸ்டைல். ஒவ்வொருத்தரும் உழைப்பாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னால் திமுக அந்த மாவட்ட செயலர்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அதை நிறைய நேரத்தில் ஒரு பிரச்சாரமாக ஒரு யுக்தியாக தீவிரப்படுத்தாங்க. இது அதிமுக மாவட்ட செயலர்கள் எடுத்திங்கன்னா அந்த டிரைவ் இருக்காது, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சிவி சண்முகம், ஒரு எஸ்பி வேலுமணி, ஒரு விஜய் பாஸ்கர், இல்லை நீங்கள் விரல் விட்டீங்களா, இல்லை வளர்மதி அவர்கள் இந்த கடினமாக பேசுகிறதோ இல்லை அந்த ஒரு இதாட்டுறது. இப்போ சென்னையிலே எடுத்திங்கன்னா நிறைய அதிமுக மாவட்ட செயலர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவன் அந்த பர்செப்ஷனே டேக் ஆகும். நீங்கள் திமுக சென்னையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திமுக எல்லாத்தையுமே சென்னையில் பண்ணும்போது அது செய்தியில் பேசு பொருளாக பெருசாகும். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, இந்த பிரச்சனை கையில் வந்த லட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம். என்னென்னு, இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா ஒருவேளை நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அதை செய்ய முடியுமா, இது சிக்கல், எதுக்கு இப்போ போய் கமிட் ஆகணும்னு கூட அவர் ஒரு அரசியல்வாதியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பார். மாவட்ட செயலருக்கு என்ன பிரச்சனை? அதிமுக மாவட்ட செயலர்கள் சேகர்பாபு அங்கே எதிரி, இவங்களுக்கு சேகர்பாபு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு செய்தியில் வருது, பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர் பேரை தான் சொல்கிறாங்க. நேருக்கும் அவருக்கும் நடந்த பஞ்சாயத்தில் மேயரோட தலையீட்டில் இந்த டீம் தான் இதை பண்ணிச்சுனாங்க. இதை சேகர்பாபு எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு இது சரியான தருணம். நான் அதிமுக மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு எதனா ஒரு மாவட்ட செயலர் இறங்கி களத்தில் நின்று அந்த பிரச்சனையை பெருசாக்குனாங்களா? இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அங்கே என்ன பிரச்சனைனா அதிமுகலாம் அந்த ஒரே ஒரு பொதுச் செயலாளர் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்தையும் சரி செய்யணும். மாவட்ட செயலாளர்கள் போதிய அளவுக்கு வரல. இப்போ ராஜேந்திர பாலாஜி இருக்கார் அந்த இடத்துல,
பத்திரிகைகள்லாம் நல்லா பேட்டி கொடுப்பார், நம்ம பத்திரிகையாளர்கள் நல்லா மதிப்பு. அவரே தோக்குறாரு. சி.வி. சண்முகம் அவரே தோத்தாரு. இப்போ ஒரு மாவட்ட செயலர் தோக்கலாமா? ஃபர்ஸ்ட் சரி தோத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ சி.வி. சண்முகம் அந்த எதிர்ப்பு அரசியல் தீவிரமாக பண்ணார். இவரோட டாஸ்க் டஃப். ஏன்னா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, திருமாவளவன் விசிகாவும் ஸ்ட்ராங் அந்த ஏரியாவில், திமுகவும் ஸ்ட்ராங்கு, அதிமுகவும் 4 முனை போட்டி நடக்கும் எப்பவுமே விழுப்புரத்தில். ஆனால் அந்த சைடு தெற்கில் அப்படி இல்லையே. திமுக அதிமுக அந்த 2 விஷயம் தானே, அதை பண்ணியிருக்கலாமே. அது வந்து கன்னியாகுமரியே கிடையாது தேசிய அரசியலுக்கு. அப்போ அந்த ஜோன்லேயே நிறைய பேர் சரியாக பண்ணலை. கடம்பூர் ராஜு போன்றவர்கள், ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள், அதேமாதிரி விருதுநகரில் அங்கே இருந்த மாவட்ட செயலாளர்கள், சென்னையில் இருந்த மாவட்ட செயலர், திருவள்ளூர் மாவட்ட செயலர் மிக மிக மோசம், பர்ஃபார்மன்ஸே இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக எப்படி பிரச்சனையை நீங்கள் காட்ட முடியும்? பண்ணலை. அதுதான் அந்த அந்த பேசுபொருள் வரல. பட் இப்போ 30 நாள் இருக்குது அப்படின்னும் போது மேபி தீவிரப்படுத்துகிறாங்க, அதை இன்னும் ஃபோர்ஸாக இறக்கும் போது மேபி பப்ளிக் கிட்ட அது எப்படி ரீச் ஆகுது பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சிபிஐஎம் வழிக்கு வந்துட்டாங்க, 5 சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. விசிகே அவங்களும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? வேறு ஆப்ஷன் கிடையாது, வேறு வழி கிடையாது. மேபி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா இல்லை 2 சீட்டு, அவ்வளோதான். இந்த இரட்டை இலக்கு அப்படின்றது காணல் நீர், அது முதல்வர் தரமாட்டார். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் பண்ண தப்புக்கு திமுக கொடுத்த பரிசு இல்லை திமுக கொடுத்த விலை சிபிஐக்கும், அதாவது காங்கிரஸ்க்கு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க 3 சீட்டு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு 6 சீட்டும் 7 சீட்டும், அந்த 10 சீட்டை வந்து திமுக ஏற்றுக்க தயாராக இல்லை. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த இம்பேக்டை வந்து இங்கேருந்து 2 இங்கேருந்து 2 யார் யார்கிட்டலாம் குறைக்க முடியும் மேக்ஸிமம் குறைச்சிட்டு கடைசியில் அந்த இருக்கு பாருங்க, அதை வண்டி அவங்க சரி கட்டிக்கும். இப்போது ஐஎம்எல்ல ஒன்று குறைச்சாச்சு, தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து போயாச்சு 2 சீட்டு மிச்சம், வைகோக்கு 2 சீட்டு கிடச்சாச்சு 4 சீட்டு மிச்சம், சிபிஐ சிபிஎம்க்கு 2 6 சீட்டு மிச்சப்படுத்திட்டாங்களா அதே கூட்டணி. அப்போ அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தானே. இது வந்து சாணக்கித்தனம் தானே. கூட்டணியிலும் கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே ஏற விடாமல் சித்தாந்த ரீதியாகவே அவங்கள டீல் பண்ணிவிட்டு டெண்டர் கொடுக்காம அவங்களுக்கு ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ பங்கு கொடுக்காம மறுக்கா சொல்லுங்கள் பாசிச பாஜக, மறுக்கா சொல்லுங்கள் பாசிச பாஜக, ஒன்று பாஜக இன்னொன்று அமித்ஷா, இப்படியே சொல்லினே இருங்க, அப்படியே தேர்தல் முடிஞ்சிச்சு. வேற எதுவுமே கிடையாது. என்ன இப்போ சிபிஐயில் என்ன சொன்னாங்க, முதல்வர் அவர்கள் பாஜக வந்துவிடும் என்று கையை பிடித்து கோரிக்கை விடுத்தார், அதை எங்களால் மீற முடியல. அதே மாதிரி கட் அண்ட் பேஸ்ட்டு சிபிஎம்மும் சொன்னாங்களா நேற்று நைட்டு, அதையே அண்ணன் திருமாவளவனும் சொல்லுவாங்க. இந்த உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் ஆடு பார்த்துருப்பீங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, என்னம்மா பண்ணுறது, உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கொடு, நீ குழந்தையா இருக்கச்சா அதுதான் கொடுத்தேன். அதே மாதிரி சிபிஐ அழுதுகிட்டே இருக்கு, பாசிச பாஜக வந்துடும் சொல்லு, நீ குழந்தையா இருக்கப்போ அதுதான் கொடுத்தேன், கிரேப் வாட்டர் கொடுத்து முடிஞ்சிச்சு. அடுத்த கிரேப் வாட்டர், அதுக்கு முன்னாடி கிரேப் வாட்டர் பாட்டிலே வைகோ அவர்களுக்கு கொடுத்து வாய முடியாச்சு. அடுத்து சிபிஎம் மேபி கிரேப் வாட்டர் வந்து ஒருத்தர் 1 ஸ்பூன்லேயே அழ நிறுத்திடுவாங்க, ஒரு சிலருக்கு 3-4 ஸ்பூன் ஊற்றணும், ஒரு சிலருக்கு பாட்டிலே தூக்கி கொடுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்த கிரேப் வாட்டர் கதை குழந்தையா இருக்கச்சா அதுதான் கொடுத்தேன் அதுதான் அப்படின்னு அது அப்படியே தொடரும். இந்த கிரேப் வாட்டர் பேர் பாசிச பாஜக கிரேப் வாட்டர். ஆனால் இந்த முறை எப்படி பார்க்குறீங்க? இப்போ குறிப்பாக அலைன்ஸ் ஒன்றா ஃபார்ம் பண்ணுறாங்க, தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, உள்ள கட்சியை கொண்டு வராங்க. அப்போ தேமுதிகவுக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குன்றத ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை ஓப்பனாக சொல்லலை. ஸோ ஓப்பனாக சொல்லாமல் நீங்கள் சிபிஐ கூட சிபிஐஎம்மோட விசிகேவோட எம்டிஎம்கேவோட அலைன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறீங்க, சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறீங்க. அதை சொன்னால் பிரச்சனை வருன்றதுக்காக டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க. அது ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் தான். அது கரெக்டான எப்படி பார்க்கப்படுது? டிரான்ஸ்பரன்சி இல்லையேங்க. டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க, பட் ஆனால் அவர் அந்த கட்சி தலைவருங்க. திமுக இல்லைன்னா இவங்கெல்லாம் யாரு சார்? யதார்த்தத்தையோ இல்லை அரசியலையோ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து சம வேலையில் வச்சு பார்க்கணும். அரசியல் ரீதியாக சிபிஎம் சிபிஐக்கு சீட்டு குறைச்சது 100 விழுக்காடு தப்பு, மக்களுக்கு எதிரான செயல்னு நான் சொல்கிறேன். அந்த நிலைக்கு யார் காரணம்? அவங்க தான் காரணம். நீங்கள் தோழர் தியாகு சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து மண்டிடாத மானம்தான் மார்க்சிசம், பாசிச பாஜகன்றது புதுசாக வந்தது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறோம். பாஜகவை காட்டிலாம் சீட்டெல்லாம் கமிச்சா அது வேற மாதிரி ஆகும். இல்லை ஒரு பிரச்சனை, சாம்சங் பிரச்சனை, என்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களை வீடு தேடி காவல்துறை நைட்டு ஒரு 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 குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி வேட்டையாடினாங்களோ அன்னைக்கு முதல்வர் போகிற ரூட்டில் 50 தோழர்கள் செங்கொடி நின்று பார்த்துக்கலாம்.
நான் முக்கியமா இல்லை அந்த சப்பமுக்கு சாம்சங்காரன் முக்கியமா? ஏன் தொழிலாளி முக்கியமா இல்லை அந்த முதலாளி முக்கியமா? இது கொள்கை, காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. பாசிச பாஜக வராமல் போட்டோம் அது அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பாஜக என்ன மீறி எப்படி இந்த மண்ணில் வருது நான் பார்த்துக்கிறேன். என் பேர் கம்யூனிஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணி இல்லை அமைச்சரை வந்து டைட் பண்ணி அமைச்சரை மாற்றுங்க, இல்லைனா கூட்டணி கிடையாதுங்க அப்படி நீங்கள் எதனா ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் கோவத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஐயோ சிக்கலாக போயிடுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. எது இடலாம் வந்து நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு ஒரு கூட்டம் போட்டுக்கிறோன்னா நாங்கள் வரோன்னு எல்லாம் போனால் அதே மரத்தை வெட்டி மரத்து மேலே சாய்ச்சி விட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்? சார், முதல்வர் ஸ்டாலின் தான் அந்த இடத்துல பாஸ் என்ன சொல்கிறாரோ கேட்டு போகணும், அவ்வளோதான். வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பாஸ் அதை சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார், பாசிச பாஜக எதிர்த்து இதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் என்ன பாசிச பாஜக எதுக்குறீங்களா ஏற்கிறீங்களாண்ணா? இல்லை எதுக்குறோம், அப்போ கம்முன்னு போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்ருவோம். இதான் நடக்கும், இதான் நடக்க போகுது. வெளியில் வந்துட்டு எது 27 சீட்டு வாங்கியிருக்கு பிஜேபி. எவ்வளோ? நீங்கள் எதிர்க்கக்கூடிய பிஜேபிக்கு உங்களெல்லாம் விட எடப்பாடி பழனிசாமி டெக்னிக்கலாக ஒரு ரவுண்டு மேலே போய் பிஜேபி அமைக்கிறாப்புல. நீங்களாம் கொள்கை ரீதியாக பேசுகிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அடங்கி போயிருந்தாப்புலனா 50 சீட்லேருந்து 70 சீட்டு கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே. நீங்கள் பேசுவீங்க கொள்கையை, ஆனால் செயல்பாடு இல்லை. அங்கே பேசலை, செயல்பாடு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை விட ஆளுகின்ற அரசு 3 முறை ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற சல்வா வல்லபாய் அமித்ஷாவுக்கு கட்சிக்கு எவ்வளோ? 27 சீட்டு, ஒரு சீட்டு கம்மி. அப்போ யார் காலர் அங்கே தூக்கி விட்டுன்னு சுற்றுறது? இப்போ உங்களுக்குலாம் அதை ஏற்றுக்கிறதுக்கோ அதை பேசுறதுக்கோ பெருமை கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்து தோத்துக்கினே இருக்கணும், கேவலமாகவே இருக்கணும், அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் போனோம் அந்த கட்சி, அது ரைட், ஓகே, அரசியல் புரியுது. மனசாட்சி உள்ளவங்க சொல்லுங்க. நீங்கள் பாஜக எதிர்ப்பு பேசினீங்க. பாஜகவுக்கு போன தேர்தலில் 20 சீட்டுன்னு குறைச்சது யாரு? இந்த தேர்தலில் 18% வளர்ந்து இருக்குன்னு தேசிய ஊடகத்துலலாம் செய்தி வர வச்சு பேசி பாஜக வந்து 2026 முதலமைச்சர் ஆகிடும், பாஜக தனி மெஜாரிட்டியை தமிழ்நாட்டு பாராளுமன்ற தேர்தலில் 2024 ஸ்டார் கேண்டிடேட்ஸ், இவ்வளோ பேசு பொருள், இவ்வளோ நியூஸ் எல்லாம் வர வச்சோம். அந்த கட்சி 27 சீட்டில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நிறுத்தியிருக்காருல. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது எல்லாரும் நமக்கு பேசுவாங்க. பாஜகவும் எதிர்க்கிற மாதிரி பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் பின்னாடி வந்து கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். எல்லாருமே அரசியல்வாதி சார். இதில் கம்யூனிஸ்டுக்காரர்கள் ஒண்டி நான் சேர்க்க மாட்டேன். அவங்களோட அரசியல் வேற. எல்லா கட்சியும் ஒன்றாயிடாது, எல்லா ஆப்பிலும் ஒன்றாயிடாது. விசிகா கூட பிஜேபியோட கூட்டணி போயிருக்கு. இன்னைக்கு விசிகா வந்து காங்கிரஸோட நட்பு பாராட்டுது. கொஞ்சம் பழசு திருப்பி பாருங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் ஈழத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஈழ பிரச்சனையை அதிகமாக பேசினது யாரு? இலங்கை தமிழர்களுக்கு அதிகமாக குரல் கொடுத்தது யாரு? அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணி வந்தோன்னா அதை மறந்தது யாரு? ராஜபக்ச போய் பார்த்தது யாரு? பழசு மறந்துடலாமா? இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸ் இங்க தமிழர்களுக்கு பண்ண துரோகம்லாம் மறந்து போச்சு. பாஜக இன்னைக்கு துரோகம் பண்ணுச்சு. முந்தா நாள் அதுக்கு முன்னாள்லாம் யார் பண்ணது? 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் பண்ணது? 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் கச்சத்தீவு கொடுத்தது? அதெல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கூட சீட்டு, மக்கள் பிரச்சனை பேசுற கட்சிகளுக்கு கம்மி சீட்டு. ரொம்ப நன்றி சொல்லுங்க. பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.